வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷின் தான். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா சுவிட்ச் ஆன் பண்ணோடனே மோட்டர் ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த ஒரு ஆப்ஷனும் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆன் பண்ணோடனே மோட்டர் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணி காமிச்சிட்டு ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்றதை முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். மோட்டார் பார்த்தீங்கன்னா பவர் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். மோட்டார் ஆன் ஆகுது. ஆஃப் பண்ணிட்டேன். பவர் மட்டும்தான் ஆன் பண்ணுறேன். மோட்டார் வந்து ஃபுல்லாக ஓடுது. ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துன்னா ஒன்று யூஎல்என் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், யூஎல்என் ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா ட்ரையாக் ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ இதனாலையும் கூட கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செக் பண்ணியாச்சு. இதில் கம்ப்ளைண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டாக இருந்தது. இதான் இந்த கெப்பாசிட்டர் தான் அது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணியாச்சு. அது மாதிரி லெஃப்ட் சைடுக்கு போகிற ட்ராக் ஒன்று கட்டாக இருந்தது, அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஒயர் ஜம்பர் போட்டு அடிச்சாச்சு. அந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டான கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கெப்பாசிட்டர். அந்த ஃபால்ட்டான கெப்பாசிட்டர் இதுதான். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட் இருந்தது. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பவர் ப்ரெஸ் பண்ணியுமே மோட்டார் ரன் ஆகலை. நாம் எப்போ ஸ்டார்ட் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து ரன் ஆக போகுது. லெஃப்ட் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபால்ட் எதுவுமே இல்லை. முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து மோட்டர் ரன் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஸோ இதுக்கான பிசிபி ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி மெக்கானிக்கல் ட்ரைனிங்கும் நம்மகிட்ட இருக்குது. ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவன், ஆர்ஓ ப்ரிப்பேர், சிசிடிவி, மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பிசிபி ட்ரைனிங் வேணுனாலும் சரி, மெக்கானிக்கல் ட்ரைனிங் வேணுனாலும் சரி, ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.